இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜபத்தை கேட்டுருக்கேன் அன்பான தாய்மார்களுக்கு இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களும் நம்ம ஜபத்திற்குள்ளாக பயணிக்க போகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். அவர் தமது உச்சதமான ஈவுக்கான ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு தந்து ஆசிர்வதிக்க விரும்புகின்றார். பார்த்தீங்களா? இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். நம்ம பதிலுக்கு என்ன பண்ண போகிறோம்? உண்மையுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமா? பிடிச்ச விஷயங்கள் நம்ம நடக்குதா? நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. என்னடா இது அப்படின்னு யோசிக்க வைக்கிறதுல இன்றைய தினத்தில் ஒவ்வொரு தாய்மார்களும் உடலுள்ள சுகத்தோடு பலத்தில் இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா மட்டும் இல்லை, அப்பாவும் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா தாய் தந்தை தான். இவங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டேனாலே போதுங்க. கடவுள் அதை தான் விரும்புகிறாரு. கோயில் குளத்துக்கு வா, ஜபம் பண்ண, அதை பண்ண, எல்லாம் பண்ண, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வீட்டில் இருக்க தாய் தந்தையை நீ நேசிக்க மறந்துட்டேன் அப்படின்னா அவ்வளோதான், லைஃபே போச்சு. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பாவுக்கு சொல் பேச்சு கேட்கல, ஊதாரத்தனமாக சுற்றி வாழ்க்கை தொலைச்சவங்களாம் நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அப்போவே எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க, நான் கேட்கல. ஆனால் இப்போது அவங்க சொல்கிறதுக்கும் அவங்க இல்லை, ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல. ஸோ இருக்கும்போதே அம்மா அப்பாவை நல்லா சந்தோஷப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருங்க. அவங்க நம்மக்கிட்ட காசு பணமோ சொத்து சுகமோ எதுவும் கேட்க மாட்டாங்க. என் கூட பேசுப்பா, எப்படி இருக்குன்னு சொல்லி உன் வாய்ஸை கேட்கணும்ப்பா. இன்றைக்கி எத்தனையோ பெற்றோர்கள் பசங்க கூட இல்லை, எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்காங்கன்னு சொல்லி தனிமையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணி கூட பேச மாட்டாங்கப்பா, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க போலன்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க. நமக்காக நம்ம பட்னியாக இருந்தால் தாங்க மாட்டாங்க. யார்? நம்ம அம்மா. நம்ம சாப்பிட்லாம் என்ன பண்ணுவாங்க? டேய் சாப்பிடு, அன்னைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஓயாமல் ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை செய்கிற ஒரே தெய்வம் யாருன்னா அம்மா தான். நமக்காக பிடிச்ச விஷயங்கள் பண்ணுறது. நம்மளை யாராச்சும் திட்டினாலும் குறை சொன்னாலும், என் பையன் என் பொண்ணு பண்ணிட மாட்டாங்க, எனக்கு தெரியும், சும்மா என் பையனை திட்டிகிட்டு இருக்கீங்க, என் பொண்ணை திட்டிருக்கீங்கன்னு சொல்லி நமக்காக சப்போர்ட் பண்ணி நமக்காக கூடவே வாழகின்ற ஒரு தெய்வம் அப்படின்னு சொன்னால் அம்மா தான். ஸோ எல்லா அம்மாக்களும் உடல் தெம்போடு வலிமோடு இருக்க ஜபிக்கணும் வேலை இது. ஸோ அதனால் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். கண் கலங்க விட்டுறாதீங்க. இன்றைய தினம் அதுதான் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் இது. அன்றைய தினம் இன்றைய ஒரு நாள் மட்டும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போகிறது, ஐ லவ் யூமா, ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே மதர்ஸ் டே தான். நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ, எவ்வளோ அன்பை கொடுக்குறோமோ, இரட்டிப்பான அன்பை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் கொடுக்க போகின்றார். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்து கொண்டிருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, சோர்ந்து போகாத. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரவீன் 25 வயசு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ரொம்பவே முடியாமல் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அவர் கால் பண்ணியிருந்தேன். ஆனந்த் அவர் நம்பர் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தார், பேசியிருந்தேன், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இவர் தான் குடும்பத்துக்கு உழைச்சி காப்பாற்றக்கூடிய ஒரு பையனாக இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் வேலைக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இவருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஐசியூவில் தான் இருந்துகிட்ருக்காராம். அவருக்கு ரொம்பவே முடியல, ரொம்பவே கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருந்துகிட்ருக்காரு. பதட்டமாகவே இருக்குது பிரதர், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்க படிச்சுட்ருக்காங்க. அப்பாவும் சாதாரண வேலை தான் செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப ஏழ்மையின் குடும்பம் தான். கொஞ்சம் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். கண்டிப்பாக பிரவீன் ப்ரோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக வருவார். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை தொட்டு சுகமளிக்க போகின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிரவீன் ப்ரோவுக்காக எல்லாருமே ஜெபிக்கலாங்க. அவங்க குடும்பங்களுக்காகவும் அவர் சீக்கிரமாக ஐசியூவிலேருந்து நார்மல் வார்டு கண்டிப்பாக வந்துடணும். அவர் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்க என் அன்பான உறவுகள், நம்ம ஜெபங்களெல்லாம் கேட்டு நமக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்குங்க. உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கா, எண்ணங்கள் தெளிவாக இருக்கா, நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கின்றார். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை தான் ரொம்பவே முக்கியமான வார்த்தை இது. நம்ம ஏசப்பா நம்மளை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றார். உச்சதமான ஈவுக்கான ரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியையும் தந்து ஆசீர்வதிக்க விரும்புகின்றார்.
இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க நம்ம ஆயத்தமாக இருப்போம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா, உம்முடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன் தகப்பனே. ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி என்னும் உச்சதமான ஈவுகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. நாங்கள் செலுத்த வேண்டியவை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக செலுத்தி எங்களுடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஜீவனுமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றனப்பா. உம்முடைய தியாகத்தினாலும் விலையேற பெற்ற இரத்தத்தினாலும் நாங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரே, மீட்கப்பட்டிருக்கின்றோம் அப்பா. இன்றைக்கும் மறுபடியுமாய் எங்கள் வாழ்க்கையை உம்முடைய அன்பின் காரங்களில் ஒப்படைக்கின்றேன் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமானவற்றை காரியங்களை செய்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. அவற்றை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அகற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் கிட்ட நெருங்க விடாதபடி செய்யுங்க இயேசப்பா. எல்லாமே அகன்று போக வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பழைய நிலைமையில் இருந்து புதிய நிலைமைக்கு மீண்டெழ வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. என்றைக்குமே பழசை மறக்கவே கூடாது. எவ்வளோ கஷ்டங்கள், வலிகள், வேதனை மத்தியில் நாங்கள் வாழ்ந்து இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் ஆண்டவரே, நீங்கள் தாப்பான்னு சொல்லி உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலையும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பின் மூலம் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் ஆழ்ந்த ஒரு இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. நீர் எங்களுக்காக ஆயத்த பண்ணியிருக்கின்ற ஆச்சரியமான எல்லா ஈவுக்காகவும் நன்மைகளுக்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க. இன்றைய தினம் அன்னையர் தினம். ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தாயை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்காக எதுவுமே பண்ணிக்க மாட்டாங்கப்பா. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்காகவே ஓட உடைச்ச ஒவ்வொரு தாய்மார்கள் உடல் தெம்போடு வலிமோடு இருக்கணும் என்று கேட்குறேன் இயேசப்பா. அவங்கள பார்த்துக்கோங்கப்பா. எத்தனையோ பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ பேர் அவங்களுக்கு நோக்கு அடிச்சிருக்கலாம் மனசை. இன்னைக்கு தைரியமாக இருக்கிறதுக்கான காரணம் ஆண்டவர் இருக்காரு, அவர் நம்பி நான் இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரும் கவலையுமா இருக்காங்க. சீக்கிரமாக மகன்கள் பிரிஞ்சு போய் இருக்காங்க. அவங்களாம் ஒன்று சேர்ந்து தாயை நல்லா பார்த்துக்க வேண்டும் என்று நல்ல ஆற்றலை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. பெற்றோர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய தூணாக இருக்கிறாங்கப்பா, ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கோங்கப்பா. பெற்றோர்கள் கீழ்ப்படியும் பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகள் எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்கணும்னு கேட்கிறேன் இயேசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. விட்டு கொடுத்து போகிறேன்னு அந்த எண்ணத்தை கொடுங்கப்பா. வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை மட்டும்தான், இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை கொடுங்கப்பா. அந்த எண்ணம் நல்ல எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் இயேசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய எண்ணம் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் ஜெபிக்கின்ற நேரம் இது. எல்லோரையும் பார்த்துக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க. என்கிட்ட பேசணும், ஜப ரிக்வெஸ்ட் எதனா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ண முடியல, பர்சனலாக பேச முடியல அப்படின்னாலும் என்னோட மெயில் ஐடியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ப்ரேயர்ஸோ இல்லை உங்கள் நம்பரை போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணி உங்களுக்காக ஜெபிக்க நான் மட்டும் இல்லைங்க, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மரியே வாழ்க.